ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி கிழங்கு மசாலா. பூரி கிழங்கு மசாலா தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பூரிக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு அட்டகாசமான டிஷ்ஷாக இருக்கும். செய்யும்போது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், தோலை நீக்கிட்டு. அதை நல்லா நம்ம பொடிசா நசுக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை நசுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப பொடிசா நறுக்கணும்னு தேவையில்ல. கொஞ்சம் சின்னது பெருசுமா இருந்தா பரவாயில்ல. சின்னதா கட்டியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இதா திட்டமா எல்லாத்தையும் நசுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் வெள்ளை உளுத்தம் பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இதோட காஞ்ச மிளகாய் 2 மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அந்த கட்டியாக இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் டைட்டாக அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.